ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு வீலன் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 12th மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸசைஸ் 1.1ஓட 15th சம் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பாருங்க, 15th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? decrypt the received encoded message அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு encoded message கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே என்னது? ரோ மேட்ரிக்ஸ். ஓகேவா? வித் என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ். இதான் என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ். ஓகேவா? அண்ட் decryption matrix as its inverse. அந்த decryption matrix வந்து inverse where the system of codes are described by the numbers 1 to 6. அந்த system of codes வந்து நம்பர் 1 to 6 அடுக்க நம்பர்ஸ்க்கு லெட்டர்ஸ்க்கு ரெண்டுத்துக்கும் டைரக்டா லிங்க் வச்சு சிஸ்டம் ஆஃப் கோட்ஸை உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 0க்கு வந்து பிளாங்க் ஸ்பேஸ், இப்போ ஏக்கு வந்து 1, பிக்கு வந்து 2, அந்த மாதிரி ஜெட் வரைக்கும், ஜெட்டுக்கு வந்து 26 அந்த மாதிரி ஜீரோக்கு வந்து பிளாங்க் ஸ்பேஸ்னு அந்த மாதிரி வச்சு கோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ், டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ், டீக்ரிப்ஷன் என்கிரிப்ஷன்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா தெரிய வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க இதை தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன். என்கிரிப்ஷன்னா ஒரு கோடை வந்து அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதை வந்து கிராக் பண்றோம். அதை கோடை கிரியேட் பண்றது, கோடை கிராக் பண்றது, அவ்வளவுதான். என்கிரிப்ஷன்னா கோடை கிரியேட் பண்றது, டீக்ரிப்ஷன்னா கோடை கிராக் பண்ணி அதுல என்ன சொல்ல வராங்கன்னு கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஒரு மெசேஜை கோடா மாத்துறது, அப்புறம் கோட்ல இருந்து அந்த மெசேஜை திருப்பி கொண்டு வர்றது. ஓகே, பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரீகிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஓகே, அப்ப இதோட இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் தான் என்னது? டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ். என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அதான். ஃபர்ஸ்ட் இந்த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸை வந்து லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு -1 1 2 1 வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம். இன்வர்ஸ் ஃபார்முலா என்னது? 1 by determinant of a அப்புறம் adjoint of a. ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா determinant of a என்னது? -1 -1 2 1. ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட்ல என்ன வரப்போகுது? -1 1. இப்படிதான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். இப்படிதானே? அதே மாதிரி கண்டுபிடிக்கலாம். -1 into 1 -1. ஃபார்முலா படி ஒரு மைனஸ் போடணும். அதுக்கப்புறமா 2 into -1 -2. ஓகேவா? இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. இதை நம்ம மைனஸ் மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஆயிடும், பிராக்கெட் வெளியில் வந்துருச்சுன்னா. அதுக்கப்புறமா +2 ஆயிடும். அப்போ -1 +2 என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? 2ல 1 போச்சுன்னா ஆப்போசிட் சைன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஆப்போசிட் சைன் இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்றோம். லார்ஜஸ்ட் நம்பரோட சைன் போட்டா அது வந்து 1 ஆயிடும். 2ல 1 போய் 1 வரும். ஓகேவா? +1. ஓகே, இது வந்து என்னது? நாட் ஈக்குவல் டு 0. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? இதுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? இது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, நம்ம கண்டுபிடிச்ச டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இப்ப அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாமா? அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்க போறோம். பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். 2x2 மேட்ரிக்ஸ்க்கு சிம்பிள் வேல என்ன பண்ணலாம்? சிம்பிள் வேல அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட்ல இருந்து ரைட் வரும்போது அதோட பிளேசஸ் தான் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும், வேற எதுவும் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா ரைட்ல இருந்து லெஃப்ட் வரும் இல்லையா, அப்ப அதோட சைன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கணும். பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவா மாறிடும், நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவா மாறிடும். ஓகேவா? பார்க்கலாமா? பாத்தீங்கன்னா 1 இருக்கிற இடத்துல -1 போயிடும், -1 இருக்கிற இடத்துல 1 போயிடும். அதுக்கப்புறமா 2 -1 அங்கதான் இருக்கும். ஆனா அதோட சைன் மாறி இது -2 ஆகும், இது +1 ஆகும் ஆயிடும். ஓகேவா? இது என்னது? அட்ஜாயிண்ட் ஏ. இதுக்கு ஏன் நீங்க 3x3 மேட்ரிக்ஸ்ல பண்ற மாதிரி நீங்க டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது ஏற்கனவே டிரான்ஸ்போஸ் ஆகிதான் வருது. ஓகேவா? இது வந்து ஒரு ஈஸி மெத்தட் டு ரைட் அட்ஜாயிண்ட் ஏ. புக்லயே இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணி போட்டாலே போதும், இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க வேண்டாம். ஓகேவா? ஏற்கனவே இது டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்ச ஃபார்ம்ல தான் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அட்ஜாயிண்ட்டும் தெரியுது, டிட்டர்மினன்ட்டும் தெரிஞ்சிச்சு. அட்ஜாயிண்ட்டும் தெரிஞ்சிச்சு, டிட்டர்மினன்ட்டும் தெரிஞ்சிச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்?
இன்வர்ஸ் எழுதலாம். அப்ப A inverse is equal to என்னது 1 by 1 1 1 minus 2 minus 1. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்று இன்வர்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த 1 by 1 வந்து கேன்சல் ஆகி திருப்பி 1 தான் ஆக போகுது. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா A இன்வர்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த என்கோடட் மெசேஜ் இருக்குல்ல, என்கோடட், இந்த என்கோடட் மெசேஜை நான் என்ன பண்ண போறேன், இந்த என்கோடட் மெசேஜை இந்த ஒவ்வொரு ரோவையும் என்ன பண்ண போறேன்னா இந்த A இன்வர்ஸோட மல்டிப்ளை பண்ண போறேன். அதுக்கப்புறமா எனக்கு என்ன கிடைக்கும்னா கோடட் மெசேஜ் கிடைக்கும். ஓகேவா? டீக்ரிப்டட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகே, பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா கோடட் என்கோடட் மேட்ரிக்ஸ், என்கோடட் மெசேஜ் வச்சிருக்கேன். அது என்ன பண்றேன் எழுதிக்க. என்கோடட் மெசேஜ் இருக்கு, அதுக்கப்புறமா என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் இல்ல டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் வச்சு நம்ம டீக்ரிப்ட் பண்ண முடியும் அத. ஓகேவா? டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ். அடுத்து டீகோடட் மெசேஜ், என்கோடட் மெசேஜ், இது டீகோடட் மெசேஜ். அந்த கோடை நம்ம கிராக் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. இந்த டீக்ரிப்ஷன் என்கிரிப்ஷன் எல்லாமே என்னது கோட் சம்பந்தப்பட்டது. ஓகேவா? மெசேஜ். இப்போ பார்க்கலாமா? இல்ல கூட மேட்ரிக்ஸ்னே போட்டுக்கலாம். மேட்ரிக்ஸ், இதுவும் மேட்ரிக்ஸ் தான், ஆனா நான் மெசேஜ்னு எழுதிருக்கேன். ஓகேவா? இதுவும் மேட்ரிக்ஸ். கொடுத்துருக்க மெசேஜ் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். 2 minus 3, அதுக்கப்புறம் 24. ஓகேவா? இது என்கோடட் மெசேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கண்டுபிடிச்ச இன்வர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 1 1 minus 2 minus 1 இருக்கா? இப்போ 1 1 minus 2 minus 1. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ரெண்டு இடத்துலயும் அதே தான் எழுதிக்கிறோம். ஏன்னா ரெண்டுத்தோட நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆகணும். இப்போ இது ரெண்டுத்தோடையும் மல்டிப்ளை பண்றோம். இந்த 2 minus 3 வந்து இந்த A இன்வர்ஸ் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணி நான் டீகோடட் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க போறேன். அதுவும் எதுல இருக்க போகுதுன்றத நீங்க கண்டுபிடிச்சாகணும். இப்போ நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அது வந்து ஆர்டர் வேற வேற மாதிரி இருக்குன்னா அதுக்கு ஆர்டர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்து கேட்டீங்கன்னா என்கிட்ட, இப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு AB, இன்னொரு மேட்ரிக்ஸ் இருக்கு ABCD. ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸ்ல நம்ம மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன மேட்ரிக்ஸ் வரும்னு கேட்டீங்கன்னா இது வந்து 1x2 மேட்ரிக்ஸ், ஒரு ரோ இருக்கிற ரெண்டு காலம் இருக்கிற மேட்ரிக்ஸ். இது என்னது 2x2 மேட்ரிக்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா 1x2 எழுதிக்கோங்க, 2x2 எழுதிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா சென்டரா, இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற காலமையும் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்க ரோவையும் எடுத்துட்டீங்கன்னா மீதி இருக்கிறது என்னது 1 2. அப்ப வரப்போற நம்மள ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னா 1x2 இருக்கும். ஓகேவா? அப்ப அதுல 1 ரோவும் 2 காலமும் இருக்கும். ஓகேவா? அப்ப இதே மாதிரி வரப்போகுது, இந்த ரோ மேட்ரிக்ஸ் மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் மேட்ரிக்ஸ் வரப்போகுது. ஓகேவா? அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் மேட்ரிக்ஸ்ல நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் என்னவா வரும் அதெல்லாம். ஓகேவா? ஆர்டர் மாறாம இருந்துச்சுன்னா அப்ப இதுவும் 2x மேட்ரிக்ஸ், இதுவும் 2xனா வரப்போறதும் 2xல தான் இருக்க போகுது. ஓகே பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 2 into 1 2 தான் இந்த ஃபர்ஸ்ட் ரோ வச்சு ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா? ஈஸியா பண்ணிடலாம். 2 1s are 2 minus 3 minus 2s are plus 6 மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா minus 3 1 2 1 செகண்ட் காலம் பண்றோம். ஃபர்ஸ்ட் ரோ வச்சு செகண்ட் காலம் பண்றோம். ஃபர்ஸ்ட் ரோ வச்சு ஃபர்ஸ்ட் காலம் பண்ணியாச்சு. 2 1s are 2 minus 3 minus 2s are minus plus 6. இப்போ 2 1s are 2, அப்புறம் minus 3 minus 1 வந்து plus 3. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? 6 plus 2 8, 2 plus 3 5. ஓகேவா? இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ரோ மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு, டீகோடட் மேட்ரிக்ஸ். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த மேட்ரிக்ஸ் எப்படி வருது?
20 into 1 20, 4 into -2 -8. நான் வந்து கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸா மல்டிப்ளை பண்றேன், நீங்க கேட்க கூடாது 20 வச்சு ஏன் 2 எலமெண்ட் பண்ணக்கூடாது. ஒன்று கூட பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற அந்த எலமெண்ட்டை வச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற அந்த எலமெண்ட் பண்றேன், செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறத பண்றேன், அப்படிதான் பண்ணணும். ஓகேவா? பாத்தீங்கன்னா 20க்கு பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் 20க்கும் 4க்கும் ஃபர்ஸ்ட் காலம் வச்சு பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் காலம். ஓகேவா? 20 ones are 20, 4 minus 1s are -4. ஓகேவா? பாருங்க 20 minus 8, 20ல 8 போச்சுன்னா 12 வருமா? ஓகே, இப்போ 20 minus 4, 20ல 4 போச்சுன்னா என்ன வரப்போகுது? 16 வரும். ஓகேவா? நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு, ரோ மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க மெசேஜ். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டீகோட் பண்ணியிருக்கோம், என்கோடட் மெசேஜை டீகோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? டீகோட்னா அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மெசேஜை நம்மளோட மேட்ரிக்ஸ் வழியா ப்ராப்பரா அதை நம்மளோட மெசேஜ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கிடைச்சிருக்க அந்த ரெண்டுத்தையுமே எழுதிக்கலாம். 8 5 கிடைச்சதா, அப்புறம் 12 16 கிடைச்சதா. இதுதான் நம்மளுக்கு என்கோடட் மெசேஜ். அந்த டீகோடட் மெசேஜை நம்ம இன்வெர்ஸோட மல்டிப்ளை பண்ணோம், என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணி நம்ம டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணி டீக்ரிப்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? இதெல்லாம் ஏற்கனவே நம்மளுக்கு சொல்லிட்டாங்க இல்லையா, நம்பர்ஸ் லெட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்பர்ஸ்ன்றது வந்து லெட்டர்ஸ்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மெசேஜ். இப்போ நம்ம ஆல்பபெட்ஸ் எழுதலாம். A B C D E F G H I J K L M N O P Q இது வரைக்கும் எழுதிக்கிறேன். ஃபுல்லாக எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? நீங்கள் QRZ வரைக்கும் எழுதிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து நம்மளுக்கு 16 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால 16 ஆல்பபெட்ஸ் 17 எழுதியிருக்காங்க. ஓகேவா? 17 வரைக்கும் எழுதிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் 16 வரைக்கும் எழுதினாலே போதும். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9, இது 10, இது 11, இது 12, இது 13, இது 14, இது 15, இது 16th, இது 17th ஆல்பபெட். ஓகேவா? இப்போ நம்ம நம்பர்ஸை வச்சு இந்த கோடை நம்ம டீகோட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 8 இருக்கிற இடத்துல H இருக்கா, H. அப்புறம் 5 இருக்கிற இடத்துல E இருக்கா, அப்ப E. 12, அப்ப 12 இருக்கிற இடத்துல L இருக்கு, அப்ப L. 16 இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 16 இருக்கிற இடத்துல P இருக்கு. ஓ, பாத்தீங்களா? நம்ம என்கோட் டீகோட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மெசேஜ் HELP, ஹெல்ப்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிற ஸ்டடிஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிரிப்டோகிராஃபி, கிரிப்டோலாஜி அந்த மாதிரி நம்ம சொல்லுவாங்க. அது இதை பத்தின ஸ்டடிஸ். ஓகேவா? இதை மெயினா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த வார் பேசஸ் இருக்குல்ல, ஆர்மி ஃபீல்ட்ல வார் பேசஸ்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வேற ஏதாவது மெசேஜ் எடுத்துட்டு போனோம்னா அது யாருக்கும் தெரியாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மெசேஜஸை இந்த மாதிரி என்கோட் பண்ணி அதுக்கப்புறமா டீகோட் பண்ணி அவங்க கம்யூனிகேஷன் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? இது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது மேட்ரிக்ஸோட ஒரு சின்ன அப்ளிகேஷன். இதோட 15th சம் ஓவர். உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. அன்னைக்கே நாங்க அனுப்புற சம், போடுற சம் எல்லாமே போட்டு பார்த்துருங்க. இல்லை நீங்க பாக்குற சம்ம அன்னைக்கே போட்டு பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? அப்படியே சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா வர டெஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்க ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லுவோம். எப்படி மேட்ரிக்ஸா ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே சொல்லித்தரோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. அவ்வளவுதான் இந்த 15th சம்.